வந்து திரை விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய படம் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அஜித் வந்து ஒரு 5-6 கெட்டப்பில் வர்றாரு. பட் அந்த கெட்டப்லேயே வந்து ஒரு கெட்டப் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அஜித்தோட ஒய்ஃபும் ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் ஃபால்ட் ஆகிடுது. அப்போ வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. ஒரு கண்டெய்னர் லாரி மீன் ஒன்று வந்துட்டுருக்கு. லிஃப்ட் கேட்கும்போது அந்த லிஃப்ட்டில் இவங்களை ஏற்றி விட்டுட்டு நான் சரி பண்ணிவிட்டு நான் பின்னாடியே வரேன், நீ முன்னாடி போக சொல்லி ஏற்றி விட்டுறாங்க. அதேமாதிரி இந்த லாரி ட்ராவல் பண்ணி போயிடுது. அதுக்கப்புறம் தலை என்ன செய்கிறாருன்னா, சின்ன ஃபால்ட்டு தான், சரி பண்ணிவிட்டு திரும்பி போகிறாரு. வேகமாக போய் அந்த லாரியை தாண்டி போய் கிராஸ் பண்ணி எங்கேயும் ஒய்ஃப் கொடுங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது, நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஒரு குழப்பங்கள் உண்டாகுது. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தவொடனேயும் அம்மா சமாளித்து அந்த லாரிக்காரன் சொன்னது தான் அங்கே வந்து சரியாக படுது. ஓகேவா, இங்கே நீ யாருன்னு எனக்கு தெரியல, பொண்டாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. மிஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அஜித் எப்படி இந்த கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் விடாமுயற்சி. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் இது. வந்து ஃபஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு டைவர்ஸ் ஆகிற டைமிங்கு, அந்த சமயத்தில் அம்மா வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான ஒரு சீனாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு. அது ஒரு எப்படின்னா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் பார்க்கும்போது பட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாத சில ஃபைட்ஸ்லாம் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட்டு செகண்ட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் போராக இருந்துச்சு. அது ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் எப்படி தீவிரமாக எப்படி கண்டுபிடிக்காரு அப்படிங்கிறது தான் வந்து விடாமுயற்சியோட விமர்சனம். ஆக மொத்தத்தில் இந்த வெளிநாட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே இருக்கிறத விட நம்ம ஊர்லேயே எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக அங்கேருந்து நிறைய பேருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கேயே அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அங்கேயும் பயன்படுத்திருக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் போச்சு. ஓகேங்க, கண்டிப்பாக அந்த படத்தை விடாமுயற்சியை போய் சொல்லியிருக்கேன். இந்த படம் பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை தட்டி விட்டுருங்க. அடுத்த நாள் வீடியோ சந்திக்க விட உங்கள் ஆர்டிஸ்ட். பாய்.